தன்னை கரைத்து பிறர் வாழ்வில் ஒளியேற்றும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம். வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ மற்றும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் வழக்கத்துக்கு மாற இந்த ஏதோ போர்டில் எழுதிட்டு இருந்தானே, அதுவும் இன்னைக்கு நாள் என்ன அப்படின்னு எல்லாமே நீங்கள் யோசிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிங்க் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா, நம்முடைய மாதா தொலைக்காட்சி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிக சிறப்பான ஒரு நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், ஆசிரியர் தினம். ஸோ ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆசிரியர் பணி இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்களை ஏற்றி வித்த அந்த ஏணியாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இது. கண்டிப்பா என்னை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மாண்டேஜ் இப்போ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. என்னங்க சூப்பரான மாண்டேஜஸ்லாம் பார்த்துட்டீங்களா? ஸோ அப்படி இப்படின்னு ஒரு டக்கு டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் பார்த்ததுனால இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி, அன்புள்ள ஆசிரியருக்கு. அன்புள்ள ஆசிரியருக்கு அன்போடு மாணவன் நான் அப்படிங்கிற டேக்லைன் சொல்ல மறந்தாச்சு, சேர்த்தும் சொல்லியாச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய சென்னையில் மிக சிறப்புற இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பல பெரிய பெரிய நல்ல உள்ளங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து தான் மாணவிகள் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம். ஸோ அன்புடன் உங்களை மாதா தொலைக்காட்சிக்கு வரவேற்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கேட்கல? நல்லா இருக்கும். அவ்வளவுதானா? நல்லா இருக்கும் சார். இப்பதான் சத்தம் கேட்குது, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு பீதி? அப்படிலாம் இல்லை சார். நாங்கள் எக்ஸாம் ஹால்லேயே பீதி ஆக மாட்டோம், இது மட்டும் எங்களுக்கு என்ன பீதி அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடலாம்னா, நீங்கள் உங்கள் பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்முடைய அன்பர்களுக்கு சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் ஐஸ்வர்யா ஃப்ரம் 12B. I am Ramya from 12A. I am Asya Fatima, 12B1. I am Priyadarshini from 11A. I am Charshni from 11B. I am Supraja from 11A. I am Aishwarya from 12E. I am Shakti from 12B1. ஸோ சிறப்பாக உங்கள் எல்லாரையும் நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. எல்லாருமே 11, 12ஆம் வகுப்பு என்ன பண்ண போகிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு அன்புள்ள ஆசிரியருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலே ஆசிரியர் தினத்துடைய சிறப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தொடங்கியிருக்கிறோம். எதை பற்றி பேசலாம், என்ன பேசலாம், நீங்களே சொல்லுங்களேன். டீச்சர்ஸோட அவங்களோட ஸ்பெஷலிட்டிஸ், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக. பட் டீச்சர்ஸ் டேக்குன்னு ப்ரோக்ராம் கூப்பிட்டுட்டு யாரை பற்றி எதை பற்றி பேசலான்னு கேட்டால் என்னப்பா இது நியாயம், டீச்சர்ஸை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதில் எல்லாருக்கும் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்குதா? 11th எல்லாருக்குமே மேக்ஸ் இருக்குது. யாருக்கு மேக்ஸ் நல்லா வரும்? ஓகே, அப்போ உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். மைக் அவங்ககிட்ட கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களோட மைண்டை நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்கள் மைண்டை நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 1லேருந்து 10, 1லேருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதோட நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 அடிஷ்னலாக தரேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆன்சரோட நான் ஒரு 2 தரேன், அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ ஒரு ஆன்சர் உங்கள் கையில் இருக்குது இல்லையா? அந்த ஆன்சர்லேருந்து ஒரு 4 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 4 கழிச்சிருங்க. 4 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா? அதோட 6 ஆட் பண்ணிக்கோங்க. 6 ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிருங்க.
ரிமைனிங் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிருங்க. இப்போ ரிமைனிங் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நினைச்ச நம்பரை மைனஸ் பண்ணிருங்க. ரிமைனிங் உங்ககிட்ட 3 இருக்குதா? ரீட் பண்ணிட்டேனா? கரெக்டாக சொல்லிட்டேனா? Correct. அப்பாடா, தேங்க்யூ காட். கரெக்டாக சொல்கிறேன். வேற யார் மைண்டை ரீட் பண்ணணும்? ஓகே, அவங்க இவங்க ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. 2 ஐஸ்வர்யா இருந்தீங்களே. ஐஸ்வர்யா கரெக்டாக சொல்லிச்சு. ஓகே, நீங்களும் 1ல இருந்து 10க்குள்ள நினச்சிக்கிறீங்களா? ஸோ நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்ட் ஈஸியாக நான் ரீட் பண்ண மாதிரி உங்கள் மைண்ட் ஈஸியாக ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மேபி நாட் ஷியோர், மேபி. ஓகே, இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. ஓகே, 4 தர 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. 3 தர 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. 7 தர 7 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேங்களா? இப்போ 7 மைனஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ 7 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன தரணும்? நீங்க இப்படி கேட்கும்போது நான் மறந்துடுவேன். ஓகே, 7 மைனஸ் பண்ணி இப்போ ஒரு ஆன்சர் உங்க கையில இருக்குது. அதோட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 8 ஆட் பண்ணிக்கோங்க. 8 ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 மைனஸ் பண்ணிருங்க. ரிமைனிங் இருக்கிற ஆன்சரோட 3 டிவைட் பண்ணிருங்க. இப்போ கிடைச்ச ஆன்சர்ல நீங்க நினைச்ச நம்பரை மைனஸ் பண்ணிருங்க. அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணிருங்க. இப்போ எனக்கு வந்த ஆன்சர்ல இருந்து 2 மறுபடியும் மைனஸ் பண்ணிருங்க. ரிமைனிங் உங்ககிட்ட 2 இருக்குதா? கரெக்ட். கிளாப் பண்ணிருங்க. கரெக்டா சொல்லிருக்கேன்ல? எப்படி? சரி, ஃபைனலா அவங்களோட முடிச்சிரும். ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? Darshini. ஜர்ஸ்னி. ஓகே, ஜர்ஸ்னியோட முடிச்சிடலாம். ஐ திங்க் ஜர்ஸ்னியும் ஃபாத்திமாவும் வந்து மாதா டிவி அன்பருக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ். என் இந்தியா என் கடவு அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல அப்படியே நரம்பு புடைக்கலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேசிட்டு செகண்ட் டைமா என்ன பண்ணிருக்கீங்க மாதா டிவி வந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன வாய்ப்பு 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, நினச்சிட்டிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம். நான் உங்களுக்கு 2 மட்டும் தான் தரேன். 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் ஒரு 2 தரேன், அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அகைன் ஒரு 2 தரேன், அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க. அகைன் ஒரு 2 தரேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு 2 தரேன், அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆன்சர்ல நீங்க நினைச்ச நம்பரை மைனஸ் பண்ணிருங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆன்சர்ல 2 மைனஸ் பண்ணிருங்க. ரிமைனிங் உங்ககிட்ட 0 இருக்குதா? Correct. அப்பாடா, ஒரு வழியா 3 தடவை கரெக்டா சொல்லிட்டேன். ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் தான். நம்ம வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்ல, மேபி உங்க மேக்ஸ் டீச்சர்ல அதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அட பாவி எங்க ஸ்டூடெண்ட் நீ இப்படியாடா ஏமாத்துற அப்படின்னு சொல்லி ஏமால அவங்களுக்கு என்ன வரும்னா கோவம் வரும். ஆனால் அவங்க மேத்ஸ் மிஸ்டர் என்ன பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டேக்குள்ள நம்ம டீச்சர்ஸை பத்தி என்ன பண்ண போறோம், பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா, அதாவது பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். ஏன்? டீச்சர்ஸ்க்காக டீச்சர்ஸ் டேனா டீச்சர்ஸ்க்காக அன்னைக்கு தான் நம்ம அவங்க மேலே இருக்க லவ் எல்லாமே ஹோல் ஸ்கூலே மொத்தமாக ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க கிட்ட காட்ட முடியும். தனித்தனியாக நம்ம டீச்சர்ஸ் கிட்ட காட்டுறது வேற, எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து இருக்கும் போது காட்டுறது அது ஒரு ஸ்பெஷல். ஸோ அதனால டீச்சர்ஸ் டேக்கு ஸ்பெஷல் டேவாக காட்டுறோம். வேற எனி அதர் ரீசன், வேற ஏதாவது காரணங்கள்? நமக்காக கஷ்டப்படுற டீச்சர்ஸை வந்து அந்த ஒரு நாளாவது தொல்லை பண்ணாம அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும். இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாடுலேஷனை பார்த்தா அவங்க கஷ்டப்படுறதே எங்களால தான், அவங்கள தொல்லை பண்றதே நாங்க தான். கண்டிப்பா நாங்க தான். பரவாயில்ல, எவ்வளவு ஃப்ராங்கா ஒத்துக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இயர் ஃபுல்லாக நம்மளுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த இயர் அவங்கள வந்துட்டு அவங்க எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ இந்த ஒரு நாளாச்சும் நாங்கள் அவங்கள அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்கணும். ஓகே, ரொம்ப சிறப்பு. ஓகே, இப்போ வந்து டீச்சர்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் சொல்லிட்டீங்க. ஏன்னா டீச்சர்ஸ் நம்ம அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு டீச்சர்ஸோடைய ஒரு காமனான சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். எப்போவுமே அந்த டைலாக் வந்து மாறாது. அதில் ஒரு சில டைலாக் நானே சொல்லிடுறேன். உங்களை சொல்லி கேட்கல, நானே சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கிறப்போ ஒவ்வொரு டைமும் 10th 12th படிக்கிறப்பலாம் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு ஒஸ்ட் 10th செட்டை நான் பார்த்ததே இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஒஸ்ட் 11th செட். எல்லாருக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்படின்னா நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம், 10th அவங்கள விட நாங்கள் என்ன பண்ணுவோம், பெஸ்ட்டாக வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய அப்படி ரெடிமேட் டைலாக்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஆசிரியர்கள் பார்வையில் மாணவர்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்போம் டீச்சர்ஸ் மேலே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இல்லையா? ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டீச்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும், என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கணும்?
நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும், அதுக்கேற்ற ஒரு ஃப்ரீடமோடு அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேட்குறது, அவங்க வந்து காது கொடுத்து கேட்டு நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நம்மளுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு ஒரு டீச்சராக பிடிக்கும். வேற எடுக்கும் போது ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லைஃப் சார்ந்த ரிலேட்டடாக இல்லைனா என்விரான்மெண்ட் சார்ந்த ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் இன்னும் ரொம்ப பெட்டராக அந்த அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி எப்படி, அதாவது ரியல் டைமா இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப கார்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் கிளாஸ்ல எப்படி இந்த பிரேக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அப்ப கார்ல போயிருக்கீங்களா பிரேக் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லணும். இமேஜினரியா போனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடலாம். ஒருவேளை அவங்க அப்படி சொல்றப்ப நீங்க இமேஜின் பண்ணி வேற வேர்ல்டுக்கு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் அப்படி போக மாட்டோம், கான்ஷியஸாக இருப்போம். கான்சியஸா இருப்பீங்க. ஓகே, அவங்க ரெடியா இருக்கிறாங்க சொல்றதுக்கு. ஒரு கிளாஸ் நடத்தும் போது வந்துட்டு கண்டினியூஸாக கிளாஸே நடத்தாமல் ஏதாவது சம் இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபன்னுக்கு அந்த மாதிரி ஏதாவது. இப்போ நம்ம மைண்ட் கேம் இல்லைன்னா நாங்கள் தூங்கிடுவோம். ஸோ அதாவது 45 மினிட்ஸ் ஒரு கிளாஸ் இல்லையா? ஸோ பெல் அடிச்சதுல இருந்து பெல் அடிக்கிற வரைக்கும் கிளாஸ் எடுக்காம இருந்தாங்கன்னா ஓகே இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க. வேற மேக்ஸ் எடுக்கும் போது எங்களுக்கு புரியலன்றது அவங்களுக்கே தெரியும். அப்போ அந்த டைம்ல எங்களுக்கு எப்படி புரியும், அதை எவ்வளோ ஈஸியா எங்களுக்கு சொல்லி தர முடியும், அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி போனா ஈஸியா இருக்கும். அப்படி புரியல, போர்ஷன்ஸ் முடிச்சே ஆகணும் அப்படின்னு கடகடன்னு போனா ஒண்ணுமே புரியாது. பேப்பர் பார்த்தோன்னே blank ஆயிடும் எங்களுக்கு ஃபுல்லா. ஸோ இப்போ அவங்க அப்படி டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா மேக்ஸ் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருமா? புரிஞ்சிடும். ஓகே, அப்போ இன்னொரு மைண்ட் கேம் விளையாடுமா? எல்லாருமே 8 பேருமே, இது இண்டிவிஜுவல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ஏற்கனவே எல்லாரும் மேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் சப்ஜெக்டில், ஆமாம் தானே? ஸோ அப்போ திரும்பவும் அடிஷன், சப்ராக்ஷன், இந்த தடவை 2 மட்டும் வச்சுக்கோ. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் என்ன பண்ணிடலாம், வேணான்னு சொல்லிடலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான இது, நீங்கள் டூர் போயிருக்கீங்களா? ஸ்கூல் டூரு போக போகிறீங்க. ஓகே, சிறப்பு. ஸ்கூல் டூர் போக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் தான் பஸ், இந்த பஸ் நீ தான் என்ன பண்ண போகிறீங்க, ரம்யா நீங்கள் தான் பஸ் ஓட்டணும் அப்படின்னு உங்கள் மேம் சொல்லிடுறாங்க. இல்லை வந்து ஃபாத்திமா நீ தான் என்ன பண்ணணும், பஸ் ஓட்டணும். ஒவ்வொருத்தரே என்ன பண்ணிடுறாங்க சொல்லி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறீங்க, ஒரு பஸ் ஓட்டுறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ அந்த பஸ்ஸில் மொத்தம் 50 சீட் இருக்குது. எத்தனை சீட்டு? 50 சீட் இருக்குது. நீங்கள் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி நேராக ஃபஸ்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு திசை நோக்கி என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. ஒரு 3 கிலோமீட்டர் போகிறீங்க. ஓகேங்களா? 3 கிலோமீட்டர் போனோன்னே உங்கள் பஸ் மொதல் எம்டியாக இருக்குது. எத்தனை சீட் இருக்குது? 50. எந்த டைரக்ஷனில் போகிறீங்க? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க? சூப்பர், அட்டென்ஷனாக கிளாஸை கவனிக்கிறீங்க. 3 கிலோமீட்டர்ஸ் போனோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் ஒரு 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க. 10 பேர் ஏறுறாங்க. 50 சீட்ஸில் 10 பேர் என்ன பண்ணியாச்சு, ஏறியாச்சு. திரும்ப அந்த பஸ்ஸு ஈஸ்ட் டைரக்ஷனில் அகைன் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போய் என்ன பண்ணுது, வேற டைரக்ஷன், வெஸ்ட் சைடு டைரக்ஷன், அப்படியே என்ன பண்ணுது, யூ டர்ன் போட்டு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுது, திரும்பி அங்கே இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணி வருது. வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 25 பேர் என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏறி அந்த பஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு 5 கிலோமீட்டர் போனோன்னு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் பேக் எடுக்க மறந்துட்டோம்னு சொல்லி அங்கேருந்து பஸ்ஸில் என்ன பண்ணிடுறாங்க, இறங்கிடுறாங்க. திரும்ப பஸ் நார்த் டைரக்ஷனில் திரும்பி நார்த்தில் வேகமாக ஒரு 10-15 கிலோமீட்டர் போய் அங்கே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரிமைனிங் ஒரு 5 பேர் இறக்கி விட்டோம் இல்லையா, அவங்கள திரும்ப அதே 15 கிலோமீட்டர்ஸ் ரிவர்ஸில் வந்து கூட்டிட்டு சவுத் நோக்கி திரும்ப என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த பஸ் டிரைவரோட ஏஜ் என்ன? 60. எத்தனை? 16. ஏன்னா நான் தானே ஓட்டுறேன். பரவாயில்ல, கான்சியஸ் தரத்துட்டாங்க 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா வண்டி ஓட்டுறது யாரு, அப்போ டிரைவரோட ஏஜ் என்ன? இடையில சொன்ன ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்லாம் என்னது? ஸோ ரொம்ப சீரியஸாக எல்லாம் மைண்டுக்குள்ள உட்காந்து 10, 15, 30, 40 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பரவாயில்ல, சூப்பர், வெரி கிளவர்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணால் மேக்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் என்ன ஆகாது, மறக்காது அப்படின்ட்டு. ஓகே, வேற என்னென்னலாம் டீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? நாட் டூ சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, நாட் டூ ஹார்டாக இருக்காது. ஏன்னா நான் டூ சாஃப்டாக இருந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி ஹார்டாக இருக்க டைமில் கண்டிப்பாக டீச்சர்ஸ் ஹார்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கிற டைமில் சம் இன்ட்ராக்ஷன் டைமில் எங்கே எல்லாம் கோவப்பட வேண்டுமோ அங்கே எல்லாம் கோவப்பட வேண்டும், எங்கேயெல்லாம் அன்பு காட்ட வேண்டுமோ அங்கேயெல்லாம் அன்பு காட்ட வேண்டும். சரி, வேற என்னெல்லாம் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? அவ்வளோதானா, இன்னும் நிறைய இருக்குதா, பட்டியல் பெருசா இருக்குதா? பிடி பீரியட் கடன் வாங்கக்கூடாது. சொல்லுங்க.
பிடி பீரியட் கடன் வாங்கக்கூடாது. யார் கடன் வாங்கக்கூடாது? எல்லா டீச்சர்ஸுமே. சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வாங்கக்கூடாது. மோஸ்ட்லி நிறைய ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணா அந்த பிடி பீரியட் வந்து யார் கடன் வாங்கினா எந்த மேக்ஸ் மிஸ் தான் நிறைய வாங்க. நான் படிக்கிறப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கும். நம்ம ஆர்வமா அது வேற என்னன்னா 7வது பீரியட் இல்லை 8வது பீரியட் தான் எங்களுக்கு பிஇடி பீரியட் இருக்கும். ஸோ நாள் முழுசும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அந்த பீரியடுக்காக. கடைசி நேரத்தில் வந்து இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் முடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிட்டு போறாங்க. ஸோ பிடி பீரியட் டீச்சர்ஸ் கடன் வாங்கக்கூடாது. இன்னையிலேருந்து ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அது சேர்க்கப்படுகிறது. வேற டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்தும் போது அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களோட. எஸ். ஆனா நம்ம தான் கேட்க மாட்டோமே. இல்லை அவங்களே வாலண்டியர்ஸ் மாதிரி கதைலாம் சொன்னா நல்லா தான் கேட்போம். இல்லைங்க, கதை கேட்போம் ஓகே. அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நானும் உங்களை மாதிரி படிக்கிறப்ப இப்பெல்லாம் நான் சேட்டை பண்ணப்போ அந்த சேட்டையெல்லாம் அந்த பண்ணாதீங்க. மாதிரி சொன்னா கேட்டிருக்க மாட்டோம். மற்றபடி வேற ஏதாவது ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நாங்க இருந்தோம் நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு சிலருக்கு விழும், காதுல விழும், ஒரு சிலருக்கு விழாது. மற்றபடி ஏதாவது ஸ்டோரி சொன்னா அது ஹோல் கிளாஸ்க்கே கேட்கும் சூப்பரா. அதாவது கிளாஸ் எடுக்கிற விட்டு ஸ்டோரி சொன்னாங்கன்னா நாங்கள் கிளாஸ்க்கு கவனிப்போம். அதாவது அவங்க ஸ்டோரி சொல்றத வந்துட்டு அவங்க கிளாஸ் நடத்துறத விட நாங்க நல்லா கவனிப்போம். கிளாஸ் நடத்தும் போது தூங்கிடுவோம். ஸோ ஓகே, அப்போ வந்து ஒரு ஆசிரியருடைய குவாலிட்டிஸ் மாணவர்களுடைய பார்வையில இருந்து எவ்வளோ இருக்குது. நிச்சயமா இன்னைக்கு வந்து நிறைய பேர் டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த டீச்சர்ஸ் டே ப்ரோக்ராம் கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி வாயிலாக உங்களை போன்ற மாணவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுங்க, என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவங்க அப்படியே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மாணவர்களுடைய எதிர்பார்ப்புமே என்ன அப்படின்னா அதுதான், என் ஆசிரியர் எனக்கு என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். ஒரே சப்ஜெக்ட்னு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ குவாலிட்டிஸ் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறீங்க இல்லையா, சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த குவாலிட்டிஸோட உங்க ஸ்கூல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் யார்? ஒருத்தர் 2 பேர். ஏன்னா இதை நீங்க பார்த்துருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்? எங்க ஆசிரியர்கள்கிட்ட இப்போ நாங்க கேட்ட குவாலிட்டிஸ், நாங்க சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட இருக்குது, அங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எஸ் சார், எங்கள் கிளாஸ் டீச்சரே நாங்கள் சொல்லுவோம். அவங்க எப்படின்னா மேக்ஸ் டீச்சர், அவங்க மேக்ஸ் டீச்சர். ஸோ மேக்ஸ் நல்லா எங்களுக்கு எப்படி புரிஞ்சா எங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி தருவாங்க. லிட்டில் ஃப்ளார், மிஸ்ஸஸ் லிட்டில் ஃப்ளார். ஸோ அவங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுப்பாங்க கிளாஸஸ். அதுக்கப்புறம் அது மாதிரி கிளாஸ் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் பிரேக்ஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு, எங்கள் கூட பேசுவாங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இந்த ஸ்கூல் விட்டு போகிறது காலேஜ் போகிறோம்ல, ஸோ அதை பற்றியும் அட்வைசஸ், நீங்கள் என்னெல்லாம் கோர்சஸ் அதை பற்றியும் சொல்லுவாங்க நிறைய எங்களுக்காக. நீங்கள் யாரையா சொல்ல வந்தீங்களா? லாஸ்ட் இயர் எனக்கு சோஷியல் எடுத்த மிஸ் பேரு சுமிதா மிஸ். சுமிதா மிஸ். ஓகே, லாஸ்ட் இயர் எடுத்தாங்க. லாஸ்ட் இயர் நீங்க 10th. ஓகே, 10th பர்சனலா எனக்கு, அதாவது நான் போய் அவங்க கிட்ட என்ன வேணா பேசிக்கலாம், ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படி சொல்ல முடியாது, பட் ஆனா நான் போய் அவங்க கிட்ட என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, என்கிட்ட எல்லாமே நல்லா பேசுவாங்க. she is ready to listen you. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும் அப்படி, அவங்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. அப்புறம் வந்து ஜாலியாக இருப்பாங்க, இப்போ ஜாலியாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் சொல்லுங்க. அவங்க எனக்கு சப்ஜெக்ட் எல்லாம் எதுவுமே எடுக்கல, எனக்கு ஒரு கிளாஸுமே அட்டென்ட் பண்ணதில்லை. என்னோட பக்கத்து கிளாஸோட டீச்சர் அவங்க பெஸ்ட் கைடர். அவங்க அதாவது உலக வரலாற்றிலே முதன் முறையாக எனக்கு இவங்க கிளாஸே எடுத்ததில்லை, ஆனால் இவங்களை பற்றி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி அது இப்போ கிளாஸ் எடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் அவங்களோட ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கும், பேசியிருப்பீங்க, வச்சிருப்பீங்க. கிளாஸே எடுக்காம எப்படி நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் சொல்ல முடியும்? எங்கள் ஸ்கூலில் வந்து பார்லிமெண்ட்னு எலெக்ஷன் மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹையர் செகண்டரியில் இருக்க எல்லாரும் தான் பிரசிடென்ட், மெம்பர் அந்த மாதிரி எல்லாரும் போட்டாங்க. அதில் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்னை சஜஸ்ட் பண்ணி போட்டது. அதுக்கப்புறத்துலேருந்து அப்போது கைட் பண்ணும்போது நான் கிளாஸில் மோஸ்ட்லி இருக்கவே மாட்டேன். அப்போது என்னை டீச்சர்ஸ் திட்டும் போதும் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிடும். நான் லைக் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, போனாலே திட்டுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சுமிதா மிஸ் வந்து திட்ட மாட்டாங்க, திட்டு தானே உங்கள் மிஸ் தானே திட்டுறாங்க, அது என்ன உங்கள் மிஸ்ஸு, அப்படி விட்டுரு அப்படி சொல்லி கைட் பண்ணவங்க. இப்போ நான் ஹையர் செகண்டரி போயும் எல்லாத்துக்குமே அவங்க என்ன கூப்பிடுவாங்க. நான் லாஸ்ட் இயர் நான் எஸ்பிஎல், அப்போது என்னை கூப்பிடும் போதும் எனக்கு எஸ்பிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜர்ஷினி அடுத்த எஸ்பிஎல் ஆனால் அப்போ ஆகும்போதும் ஐயோ நம்ம இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இப்போ எதுவுமே லீடர் போஸ்ட்லேயே இவ்வளோ 6th-லேருந்து 10th வரைக்கும் கிளாஸ் லீடராக இருந்துட்டு ஹையர் செகண்டரியில் போய் எஸ்பிஎல் ஆகி 12th எதுலையுமே இல்லையே என்னும் போது கூட அப்போ சுமிதா மிஸ் என்ன சொன்னாங்க, இவ்வளோ நாள் இருந்த இப்போ இந்த ஒரு இயர் உனக்கு எதுக்கு பிரேக் விட்டுருக்காங்க, நீ படிக்கணும், படிச்சுட்டு நீ காலேஜ் போ, அப்போ உனக்கு இதை விட டபுள் சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பெஸ்ட் கைடர் அவங்க. ஸோ சிறந்த விளையாட்டு. அப்போ ஒரு நல்ல இன்னொரு ஆங்கிலத்தை சொல்ல மென்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்ன சொன்னாலும் ஓகே அப்படியாமா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் போய் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லுவேன், அவங்களும் நல்லா பேசுவாங்க என்கிட்ட. வேற யாராவது? வேற எங்களோட கிளாஸ் மிஸ், என்னோட கிளாஸ் மிஸ் பேரு ஃபாத்திமா மிஸ். ஃபாத்திமா மிஸ். ஓகே, அவங்க காமர்ஸ் அக்கௌண்டன்சி இருக்கிறவங்க. அவங்க லெசன் எடுப்பாங்க,
அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பிரேக் விட்டுருவாங்க. பிரேக் விட்டுட்டு அடுத்து எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்ச நேரம் எங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சு எங்ககிட்ட எங்களோட லைஃப் லெசன்ஸு நிறைய நான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன், ஸோ நீங்கள் இப்படி இருக்காதீங்க அந்த மாதிரி எங்கள் மிஸ்ஸு சொல்லும் போது லைக் எங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது ஈஸியாக போய் ஹார்ட் டச் ஆகி லைக் அது மண்டையில் இருக்கும். ஓகே இவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி எங்களுக்கு ஈஸியாக அது இன்ட்ராக்ட் ஆகும் எங்கள் கூட. ஆக்சுவலாக ஜர்ஷினி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். மேபி வாய்ப்பு கிடைச்சா எடிட்டில் வர ஒரு கட்டம் கட்டி காட்டலாம். என் இந்தியா என் கனவு வந்திருந்தப்போ இதே மாதிரி திடீர்னு டீச்சர்ஸ் பக்கம் டாபிக் போயிடுச்சு. அப்போ ஜர்ஷினி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க என் அம்மா தெரியுமா, அவங்க என் அம்மா தான் கூப்பிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்கள தான் இப்பவும் சொல்ல வரீங்களா? அவங்க மட்டும் இல்ல, இன்னும் 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க யாரு அது அந்த டைம் சொன்னது? அவங்க வந்து எங்க சிஸ்டர் 9th 10th எடுத்தாங்க. ஓகே இவங்க நீங்க சொன்ன சிஸ்டர். அப்புறம் வந்து நீங்க சொன்ன லிட்டில் ஃபர் சிஸ்டர், நீங்க சொன்னது லதா சிஸ்டர். ஓகே. அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டரும் இருக்காங்க, அவங்களும் 10th தான் எடுத்தாங்க. அல்ஃபீனா சிஸ்டர், அவங்க இங்கிலீஷ் டீச்சர். அவங்க கிளாஸ் மட்டும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் கிளாஸே நடத்துவாங்க. பேலன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் சிஸ்டர் கிட்ட பேசுறது, ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது சொல்கிறது. தென் வந்து நாங்கள் கிளாஸ் ஹவர்ஸ்லேயே வந்துட்டு விளையாடுவோம். ஆமாம், இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால வந்து இங்கிலீஷ் பீரியட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, உங்கள் 4 பேருக்கு வேறு யார் பிடிக்கும்? எனக்கு வந்து 2 மிஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 10th 9th எடுத்த மிஸ், அவங்க வந்து அருளரசி மிஸ். அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரியே, ஏதாச்சுன்னா பார்த்துக்கோமா உடம்பு, இது பண்ணு, நல்லா விளையாடு. நாங்கள் கிளாஸில் பிரேக் டைம்லலாம் கிளாஸில் இருந்தோம்னா எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரும் போய் சுற்றுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 11th 12th தெரேசா சிஸ்டர், அவங்க வந்து அவங்க பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 2 பீரியட் கண்டினியூஸாக வந்துச்சுன்னா எங்களுக்கு செம்ம தூக்கம் வந்துடும். அவங்க உடனே வந்து சரி அப்போ நீங்கள் தான் ரொம்ப தூங்குறீங்களே சொல்லிட்டு சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் படுங்க அப்படியே சொல்லுவாங்க. யூஸ்வலாக நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சின்ன பசங்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னா மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க விடுவாங்க. பரவாயில்ல, இப்போவும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, சூப்பர். வேற ஜூடி மிஸ், ஃபிசிக்ஸ் மிஸ், அவங்க எடுத்தாலே செம்மையாக இருக்கும். யாரும் தூங்க மாட்டாங்க. அதே பிரேக் அப்புறம் வந்தால் தூங்க வரும். அது செகண்ட் பீரியட் அப்புறம். ஆமாம், செகண்ட் பீரியட்லாம் வந்தால் அவங்க கிளாஸை வந்து செம்மையாக கவனிக்கலாம். அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஃபிசிக்ஸே நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவங்க கிட்ட போனாலே பிடிச்சிரும். அப்படி ஒரு டீச்சர். அந்த டீச்சர் யாருக்கெல்லாம் பிசிக்ஸ் பிடிக்கலையோ இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சன் ஹேண்ட் டென்னிஸ் கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல்ல மிஸ் பேர் என்ன சொன்னீங்க? ஜூடி மிஸ்ட போய் பிசிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா பிடிக்காத பிசிக்ஸும் பிடித்து விடும். சார் பரவாயில்லையா? நீங்க யாரை சொல்ல வந்தீங்க? லதா சிஸ்டர் தான். லதா சிஸ்டர் வந்து எப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே அம்மா மாதிரி. அவங்க என்னென்னா ஒரு செலிப்ரேஷன் நடக்கும்போதோ அவங்க கூட எப்பயுமே வந்து ஒரு ஃபோட்டோ, கண்டிப்பாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம் நாங்கள் எப்போவுமே. அந்த 9th to 10th பீரியட்குள்ளே நாங்கள் வந்து ஒரு எல்லா செலிப்ரேஷனுக்குமே அவங்க கூட நாங்கள் ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துருவோம். அது மாதிரி சிஸ்டர் வந்து நடுவில் கிளாஸ் எடுக்கும்போது யாராச்சும் போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே நடுவில் ஜோக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சிஸ்டர் கூட கிளாஸ். எனக்கு வந்து சேம் அதே ஃபிசிக்ஸ் மிஸ், அவங்கள அவ்வளோ பிடிக்கும். ஃபிசிக்ஸ் பற்றி எனக்கு 10th வரைக்கும் மனப்பாடம் பண்ணி தான் படிச்சேனே தவிர அதற்கு ஒன்றுமே தெரியாது. பட் ஃபிசிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணுன்றதே 11th வந்து அவங்ககிட்ட கற்றுது தான். அப்புறம் எங்கள் கிளாஸ் மிஸ் மலர் மிஸ், அவங்க வந்து மிச்ச கிளாஸில் எப்படின்னு தெரில, பட் எங்கள் கிளாஸில் ஒரு ஃபேமிலி மெம்பர். எப்படின்னா அவங்க கிட்ஸாக தான் பார்ப்பேன்னுவாங்க. எப்பயுமே நாங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால எங்கள் மலர் மிஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் மிஸ் பிடிக்கும். 2 பேருமே பிடிக்கும். என்னோட யூகேஜி கிளாஸ் டீச்சர், பக்கத்தில் பான்சக்க ஸ்கூல், என்னோட யூகேஜி கிளாஸ் டீச்சர். அவங்க இப்போ அங்கே ஒர்க் பண்ணலை. எனக்கு அவங்க யூகேஜி எடுத்தாங்க. என்னோட பர்த்டேக்கு 4 days முன்னாடி அவங்களுக்கு பர்த்டே. இன்னும் அப்போ 1 வருஷம் தான் எனக்கு எடுத்தாங்க. டில் திஸ் இயர் நான் அவங்க பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன், அவங்க என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க. இப்போது என்னோட பப்ளிக் அப்போது 10th அப்போது நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். எனக்கோசரம் அவ்வளோ ப்ரேயர்ஸு. அவங்க நான் மார்க் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அந்த மூமெண்ட். இன்ன வரைக்கும் அப்போ யூகேஜியில் எடுத்தாங்க, இன்ன வரைக்கும் அவங்க என் கூட கனெக்டில் தான் இருக்காங்க. நிர்மலா மிஸ். ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் இயர் எனக்கு எடுத்த மேக்ஸ் மிஸ்ஸு லெசன் நடத்திட்டே இருப்பாங்க. யாராவது அந்த கிளாஸ் பக்கம் யாராவது தும்புனாலோ இரும்புனாலோ வந்து எங்களுக்கு வந்து மெடிசன்ஸ், இந்த ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எப்படி இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்றது, ஹோம் ரெமெடிஸ்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லெசன் மேக்ஸ் நடத்தினா போராக போகும் அப்படின்றதே இருக்காது. நாங்கள் எங்கள் மேக்ஸ் பீரியடில் தான் சிரிச்சுட்டு உட்காந்துருப்போம்.
அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சிரிச்சிட்டு இன்ட்ரெஸ்டாக அது கொஞ்சம் தூக்கம் வரும் தான், இருந்தாலும் ஜாலியாக சிரிப்பாக போகும். யாராவது அங்கே ஒருத்தர் தும்புனாலோ இருமுனாலோ அவங்க இந்த மாதிரி மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க ஆசிரியர் பணி செய்வதோட சேர்த்து ஒரு மருத்துவ பணியும் ஆமா. சேர்ந்து செய்கிறாங்க. ஓகே, வேற சொல்லுங்க. ரோஸ்லின் கலைச்செல்வி மிஸ், தமிழ் மிஸ். எனக்கு தமிழே வராது. ஒரு 8th வரைக்கும் தமிழ்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அதனால வந்து 10th வந்துட்டு மார்க் எடுக்கணும். அதனால வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தேன். இலக்கணம்லாம் செம்மையாக புரியும். அவங்க சொல்கிறத ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ தமிழ் ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து தான் எனக்கு தமிழே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய எழுத வைப்பாங்க. எழுது நிறைய டெஸ்ட் எழுது, பேப்பர் எடு, நிறைய எழுத வைப்பாங்க. அதனால எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் எடுத்தேன். ஸோ இப்போ அதனால் வந்து ஒரு அந்த ஆசிரியர்னால உங்களுக்கு தமிழ் மீது ரொம்ப ஒரு ஆர்வம், ஈஸியாக கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறீங்க. சொல்லுங்க. லதா சிஸ்டர் வந்து இந்த மான்சூன் பீரியட்ல ஸ்கூல்ஸ் இருந்தப்போ எங்கள் கிளாஸில் எல்லாருக்குமே வந்து கோல்டு அதிகமாயிடுச்சு. எல்லாருமே வந்து சிஸ்டருக்குமே கோல்டு அப்போ இருந்துச்சு. அப்போ சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிராம்பு வந்து எல்லாருக்குமே வந்து மெடிசனாக வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களோட பீரியட் ஃபுல்லாகவே நீங்கள் இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு கோல்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணி இது மாதிரி வந்து எங்களுக்கு கோல்டு போகிற அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சார், அருமை. எங்களோட மேக்ஸ் மிஸ், லிட்டில் ஃப்ளவர் மிஸ், அந்த மிஸ்ஸு கிளாஸில் இருந்தால் கிளாஸ் செம்ம ஃபன்னாக போகும். அதே டைம் நாங்கள் எல்லாமே கரெக்டாக படிச்சிருவோம். எங்களுக்கு டெஸ்ட்டு மேலே டெய்லி டெஸ்ட்டு 45 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாஸும் சூப்பராக இன்ட்ராக்ட் ஆகும். அவங்க சில டீச்சர்ஸை வந்துட்டாங்கன்னா நம்ம பார்த்தா அவங்கள பார்க்கும்போது தூக்கம் வரும் அவங்க லெசன் எடுக்கும்போது. ஆனால் எங்கள் லிட்டில் மிஸ் அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டாங்கனாலே ஃபன்னாகவும் போகும். அதே டைமில் எங்களுக்கு லெசன்ஸும் சூப்பராக புரிஞ்சிடும். அவங்க நிறைய லைஃப் லெசன் சொல்லி தருவாங்க. காலேஜில் போனால் இப்படிலாம் இருக்கணும், அது எல்லாமே எங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது ஈஸியாக எங்கள் கூட அட்டாச் ஆகிடும் எங்களோட மேக்ஸ் மிஸ். ஓகே. எல்லாரும் சோஷியல் பீரியடில் தூங்குவாங்கல்ல, எங்கள் கிளாஸில் நாங்கள் தூங்கவே மாட்டோம். ஓ, அப்படி யார் எடுக்கிறா? அவ்வளோ இன்ட்ராக்ஷனாக இருக்கும் சோஷியல் பீரியடு. கனிமொழி மிஸ் நல்லா ஃபன்னாக போகும். அதே மாதிரி வந்துட்டு அவங்க டீச்சர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. எங்கள் கூட வந்துட்டு ஒரு இதுவாகிடுவாங்க. அவங்களும் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சோஷியல் பீரியட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் பிடிக்காது. தமிழ் பிடிக்காதா? பிடிக்காது, வராதுன்னு சொல்லிட்டு பிடிக்காது. உளருவேன், பேசும்போது உளருவேன், எழுதும்போது தப்பாக எழுதுவேன். ஸோ அதனால பிடிக்காது. ஆனால் 9th 10th வந்துட்டு நான் எப்படி தமிழ் படித்தேனே தெரியாது. ஒரு வாட்டி 8th ஸ்டாண்டர்டில் அப்படி தான் 50 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதினேன். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து 45+. தமிழில் மட்டும் 27. ஐயோ. ஆனால் வந்து 10thலாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சிஸ்டர் எப்படி என்னை ட்ரெயின் பண்ணாங்கன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ டியூன் பண்ணி அவ்வளோ ட்ரெயின் பண்ணி நான் 10th வந்து 98 பப்ளிக்கில். சூப்பர். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு தமிழ் வந்து அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னே தெரியல. அவங்க கிட்ட இருந்த இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்க சொல்லி கொடுத்தது, அது எல்லாம் சேர்ந்து லதா சிஸ்டர். அந்த சிஸ்டர் லதா அவங்க தான். ஓகே. அப்படி ட்ரெயின் பண்ணி எனக்கு நான் யோசித்தேன். பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டு ரிசல்ட் வரதுக்கு 2 நாள் முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கேன், தமிழில் நம்ம 90 தாண்டுவோமா. மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்தது, 95+ வாங்கிடுவேன் அப்படின்னு. அந்த தமிழ் மட்டும் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒவ்வொரு மார்க் கம்மி. தமிழில் வந்து 98 சொன்னோடனே நம்ம பேப்பர் யார் கரெக்ஷன் பண்ணா அப்படின்னு கண்டிப்பா இல்ல. நீங்க எல்லாருமே வந்து சொல்லும் போது ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின், டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னா 2 பேர் சொன்னீங்க, 3 பேர் சொன்னீங்க. டீச்சர்ஸோட குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்க ஒவ்வொன்றா யோசிச்சு இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிலாம் சொன்னீங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை உங்கள் ஸ்கூலில் பார்க்குறீங்களா சொல்லுங்க அப்படின்னே. இப்போ என்னால் எங்கே நான் இடையில இன்ட்ராக்ட் பண்ணி இது எப்படா ஒரு எண்டு கார்டு போடுறது அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு நிறையா என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, அவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரி பல ஆசிரியர்கள், ஒரு சிலர் இல்லை பல ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி முன்மாதிரியாக இருக்கிறாங்க. சொல்கிறப்ப சொல்ல நம்மளே அறியாமல் எமோஷனலாக என்ன பண்ணுறோம், அப்படியே அச்சா எனக்கு அவங்க எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இப்போ வந்து நீங்கள் சிஸ்டர் லதா பற்றி சொல்லியிருக்கிறீங்க. 2 விஷயம் அதில் ஹைலைட் பண்ண நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க, வராத படிப்பை வாவானா எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி, பிடிக்காத ஃபிசிக்ஸை பிடிச்சிக்கோனா ஜூடி மிஸ்டர் போய் கிளாஸ் எடுத்தால் போதும், பிடிக்காத ஃபிசிக்ஸும் பிடிச்சிரும். அதே மாதிரி வராத தமிழை வா அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? அவங்கள சிஸ்டர் பேர் என்ன சொன்னீங்க? லதா சிஸ்டர். அவங்க கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? படிச்சா
அவங்கள பாரு 98 மார்க் என்ன பண்ணிருக்காங்க, அவுட் ஆஃப் 100க்கு ஸ்கோர் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி நிறைய என்ன பண்ணியிருக்கிறீங்க, நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் இது போல பல விஷயங்களை தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நண்பர்களே, இன்னும் இது போல பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி, அன்புள்ள ஆசிரியருக்கு. அன்போடு மாணவன் நான். ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி, அன்புள்ள ஆசிரியருக்கு. அன்போடு மாணவர் நான். சூப்பர், சிறப்பான நிகழ்ச்சி, ரொம்ப அருமையா எமோஷனல் ஷேரிங்ஸ் அப்படிங்கிறது நிறைய நம்ம போயிட்டு இருக்கு. நிறைய டீச்சர்ஸை பத்தி நம்ம என்ன பண்றோம், பேசியிருக்கிறோம் ஆசிரியர் தினத்துல. இப்போ என்னன்னா ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருக்குது. பட் அந்த எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணல. உங்களுக்கு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்காக ஒரு 3 கெஸ்ட்டை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வர வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கெஸ்ட்டை இப்போ என்ன பண்ணிடலாம், வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ அந்த கெஸ்ட் யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இப்போ தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெல்கம். உணர்ச்சி பெருக்க மிகுந்த ஒரு தருணம். ஸோ இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு கண்ணு முன்னாடி எங்க இருந்து வந்தாங்க, அப்படியே வெளியே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தா எங்க இருந்து வந்துட்டாங்க, பின்னாடி இருந்து வந்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லைல்ல, சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்கள பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு? டவுட் இருந்தது. என்னென்ன நீங்க சொன்ன உடனே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பக்கம் தான் வருவாங்கன்னு நினைச்சேன். பட் வந்து சடனா ஏன் திரும்பினேன்னு எனக்கே தெரியல. திரும்பி பார்த்த உடனே சிஸ்டர் வந்தாங்களா, ரொம்ப ஒரு மாதிரி ஆன் கிளவுட் 9. அந்த டைம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே பறந்து ஒரே பாய்ச்சல்ல என்ன லாங் ஜம்ப் விளையாடின மாதிரி ஒரே தாவல் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடி வந்துட்டாங்க. பிரியதர்ஷினி, என்னாச்சு? சிஸ்டரே மைண்ட்ல இருந்தாங்கல்ல, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கப்போ சிஸ்டரே ரொம்ப மைண்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க. ரிவீல் பண்ணிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டர் லதா, உங்களை தான் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, மாதா தொலைக்காட்சி வாயிலாக அன்பர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா, யாருப்பா அந்த லதா, எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து நான் மைக்கு வந்து ஜர்சினிட்டையோ இல்லை பிரியதர்ஷினிட்டையோ அந்த பக்கம் போனாலே நான் என்ன கேட்டாலும் ரெடிமேட் ஆன்சர் சிஸ்டர் லதா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டீங்க. இது வரைக்கும் இந்த ஒரு பகிர்வை அவங்க உங்ககிட்ட என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போதான் முதல் முறையாக நான் அப்படி கேட்குறேன். ஆனால் என்னுடைய வகுப்பு நேரங்களில் நான் எப்பொழுதுமே பண்ணுறது, என்னை பற்றி திடீர்னு ஒரு பேப்பர் எடுக்க சொல்லுவேன். உங்கள் வகுப்பு ஆசிரியரை பற்றி நிறை குறைகள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் எழுத சொல்லுவேன். அப்படி அவங்களுக்கு வந்து எழுத சொல்கிறப்ப அந்த எழுதிட்டு அந்த பேப்பர் என்ற பேர்லாம் நீங்கள் எழுத வேணாம் அப்படின்னு என்கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன் அந்த பேப்பரை. அதில் நான் படித்து பார்த்துட்டு என் குழந்தை என்னிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு நான் அந்த பேப்பர்லேருந்து கற்றுப்பேன். அதுக்கு பிறகு இன்னும் நம்ம குழந்தைங்களை எப்படி அன்பு செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க பேசுனது, எல்லா குழந்தைங்களுமே பேசுனது, டீச்சர்ஸை பற்றி எவ்வளோ அவங்க நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பேருடைய அவங்க இதயங்களில் எவ்வளோ ஆசிரியர்கள் போயிருக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் நீங்கள் போட்ட மனக்கணக்கு, நீங்கள் வச்சுருந்த பிஸ்கட் கணக்கு எல்லாமே குழந்தைங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதனால் இவங்க எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறது எனது உறுதியாக நான் சொல்லுவேன். எதிர்காலம் நல்லா இருக்கும் இவங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறது. நிச்சயமா 11th 12th நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் பிரின்சிபல் சிஸ்டர் கிட்ட, எலிசா சிஸ்டர்கிட்ட பேசுகிறப்போ சிஸ்டர் இமிடியேட்டாக வந்து டக்குன்னு வெளியே ஒரு மிஸ் அப்போ நின்றுக்கிட்டு இருந்தாங்க. உடனே மிஸ் வாங்க, இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களை என்ன பண்ணாங்கன்னா கூட்டு வர சொன்னாங்க. 8 பேர் வந்து இவங்கள தான் என்ன பண்ணாங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க.
அப்போ நிறைய பேர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் அப்படி, எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் அப்படி, எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் அதை பண்ணாங்க, எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் இதை பண்ணாங்க, எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் அதை செய்ய சொன்னாங்க எல்லாம். எப்போ நானுக்கு ஒரு கட்டத்தில் எப்போ யார் தான்ப்பா அந்த ஃபிசிக்ஸ் மிஸ் அப்போ சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இப்போ எங்களை கூட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, சரி என்ன சொல்லிப்பா கூட்டு வந்தாங்க, நல்லா வாய் அடிக்கிற பிள்ளைங்களா ஒரு 8 பிள்ளைங்க வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 8 பேர் தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பேர் வந்து ஜூடித் மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிஸ்டர் கிட்ட அதே கேள்வி தான், உங்ககிட்டயும் இந்த மாதிரியான இந்த பகிர்வுகள் இன்னைக்கு நீங்கள் அதை வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலாக இவங்ககிட்ட எப்படி நாங்கள் வேற ஒரு காரணம் சொல்லி வர வச்சோமோ அது போல உங்க 3 பேர்கிட்டையும் ஐ திங்க் சிஸ்டர் கிட்ட மட்டும் தான் அதை சொல்லி கம்யூனிகேட் பண்ணோம். வேற காரணங்கள் சொல்லி தான் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே சம்மந்தமாக ஒரு டாக் கொடுக்கணும், நீங்கள் 3 பேர் வாங்கன்னு சொல்லி வேறு ஒரு காரணம், உங்களுக்கு சுத்தமாக இதை பற்றின நாலேஜே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவங்களுடைய பகிர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். பிள்ளைங்க நல்லா பேசுகிறாங்க. ஒரு டீச்சரை கூட மிஸ் பண்ணலை. அவங்க ஹார்ட் உள்ளே இருந்து பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது யாராக வேணா இருக்கட்டும், சின்ன கிளாஸ் சுப்ரஜா வந்து அவளோட எல்கேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸை கூட ஞாபகம் வச்சு அவள் பேசுகிறான்னா பிள்ளைங்க எவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. நான் பிள்ளைங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பேன், என்ன மிஞ்சுற அளவுக்கு அவள் அன்பாக இருக்காளேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க நல்லா பேசுகிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்கள் அன்றைக்கி ஒரு குரூப் டிஸ்கஷன் போட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு டைம் பேசணும். அப்போ பேசுகிறப்போ வந்து ஐ திங்க் நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு என்னென்னா, நான் ஒவ்வொருத்தர் பேரையாக நோட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அதை அவங்க கவனிக்கல. அன்னைக்கு கேஷுவலாக பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய விஷயம் சொன்னோம். அப்போ சொன்னப்போ அதிகப்படியாக சொன்ன வார்த்தை தான் எங்கள் சுமிதா மிஸ் அதை செஞ்சாங்க. எங்கள் சுமிதா மிஸ் வந்து இதை சொன்னாங்க. இன்னைக்கு கூட அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க, எங்களுடைய பக்கத்து வகுப்பு, அதாவது பாடம் எடுத்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடையோ இல்லை ஒரு மாணவியினுடைய மனதில் செல்வது அப்படிங்கிறது வந்து எளிதாக எல்லாருக்குமே எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்க கிளாஸே எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி. கிளாஸ் எடுக்காமல் ஒருத்தவங்க மனதில் ஒரு ஆசிரியர் இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்போ அவங்களுடைய பகிர்வை கேட்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்ணே கொஞ்சம் கலங்கிடுச்சு. ஒரு ஆசிரியர் என்பவர் 2வது தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா என்னோட சொந்த பசங்களை கூட நான் மறந்துடுறது. ஆனால் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தால் என்னோடய மாணவிகளை நான் மறக்கிறதே இல்லை. அதையும் சில பசங்களை நான் வந்து ஏதாவது ஹாஷா பேசிட்டோம் அப்படின்னா அடுத்து காலையில் போய் அந்த பிள்ளைய நான் பார்க்குற வரைக்கும் என் மனசில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் நினைக்கிறது ஒரு ஆசிரியராக அவங்கள வந்து எங்களை பார்க்கணுன்றதை விட ஒரு தோழியாக பார்க்கணுன்றத ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணணுன்னா அது ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அதனால் அதை நான் நல்லா நம்புகிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் போகிற கற்றுக் கொடுக்கின்ற வகுப்பு மாணவிகளாக இருக்கட்டும், எல்லாரிடமும் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். அவர்களும் அவர்களுடைய கஷ்டத்தையோ இல்லை அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ இல்லை சில டைம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதையும் அங்கே இருக்கிற கஷ்டத்தையும் கூட அவங்க பசங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மறக்கவே முடியாது. நிச்சயமா இந்த ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வேலை வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் உடன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பணி அப்படிதானே தவிர இது வந்து ஒரு வேலையாக யாருமே பார்க்குறதில்ல. ரொம்ப உண்மையிலேயே ஒரு எமோஷ்னலான ஒரு அப்படி உச்ச கட்டத்தில் நிற்கிறோம். பார்த்துருக்கூடிய அன்பர்கள்ட்டே இது எப்படா ரெடி பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியாக ஒரு இன்ப அதிர்ச்சியாக அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய மனநிலை எல்லாரும் அங்கே வந்து நான் திரும்ப கூட என்ன பண்ணலாம்னா ஒரு எடிட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது சில விஷயங்கள் அப்படியே திரும்ப ரீட்டில் பண்ணுவாங்களே அப்படியே ரிப்பீட் பண்ணி அந்த மாதிரிலாம் அங்கேருந்து ஜர்சினி அப்படி ஏரில் ஜம்ப் பண்ணதெல்லாம் என்ன பண்ணலான்னா அங்கே முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்கிறதே கன்சிடர் பண்ணலாம். பாத்திமாவும் பிரியதர்ஷினியும் பாவம் இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் மேலே ஏறி மிதிச்சு அப்படி ஜம்பில் ஏரில் பறந்து வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இப்போ பறக்கிற மாதிரி ஃபீல் இருக்குதா? செம்ம ஹாப்பி சார் இப்போ பார்க்க. ஓகே, இப்போ அவங்க இவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் தொடக்கத்துல இருந்து பேசின எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு பயமா இருக்குதா? நிறைய ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டிருக்காங்க, எல்லாமே கேட்டுருப்பாங்களா அப்படின்னு மண்டையில் என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கிறீங்களா உங்களை இதெல்லாம் என் ஆசிரியர்கிட்ட நான் இவ்வளோ நாள் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விருப்பப்பட்டேன், ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணம் அமையலை. நம்ம நிறைய நினச்சிக்கோ நம்ம டீச்சர்ஸை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நீங்கள் பேசுனீங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம மனசில் நினச்சிருப்போம். ஆனால் இதை நான் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுறதுக்கான நாளோ இல்லை நேரமோ எனக்கு உங்களை இவ்வளோ பிடிக்கும் இந்த காரணங்களுக்காக பிடிக்கும் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸியாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. இப்போ அந்த டீச்சர்ஸ் நீங்கள் விரும்பக்கூடிய டீச்சர்ஸில் எல்லாரையும் எங்களால் கூட்டு வர முடியலை அப்படின்னாலும் ஒரு 3 பேரை நான் என்ன பண்ணியிருக்கோம் அதில் வந்து நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு பிடிச்ச சிஸ்டர் லதா இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரே வார்த்தையில் அவங்க அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி உங்கள் அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லணும்னா
அவங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க. ஒரே வார்த்தை தான், இந்த கண்டிஷன் மீறக்கூடாது. எல்லாருமே என்னன்னா வழக்கமாக எமோஷனலாக நிறையா பேசிடுவீங்க. ஒரே வார்த்தை, ஒரே சென்டென்ஸில் உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் பண்ணமா உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? அம்மா. அம்மா. வேற? ஜூலி மிஸ், யூ ஆர் மை ஏஞ்சல் மிஸ். ஏஞ்சல் மிஸ். வேற நீங்கள் உங்க சொல்லுங்க. லாஸ்ட் வரைக்கும் எங்களோட பெஸ்ட் கைடராக இருங்க மிஸ். நீங்கள் கைடர், மென்டார், அதான் முதல்ல சொல்லியாச்சு, ஒரு மென்டார். 3 பேருக்கும் ஐ லவ் யூ. சூப்பர். நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன், யார் அதை சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா. இன்னொருக்கு சொல்லுங்க. ஐ லவ் யூ. சூப்பர். ஜூடி மிஸ் கிட்ட சொல்லணும், தேங்க்யூ ஃபார் பீங் த பெஸ்ட் ரோல் மாடல் எங்களுக்காக, அண்ட் லவ் யூ ஸோ மச் மிஸ். ஓகே, பிரியா. சிஸ்டர் வந்து பெஸ்ட் கைடர். அதனால் சிஸ்டர் இன்னும் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில் என் கூட. சூப்பர். கண்டிப்பா உன்னோட இருப்பேன். தேங்க்யூ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் எவர் சீன் இன் மை லைஃப். இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்ததில்லை, இதுக்கப்புறமும் பார்ப்பேனான்னு தெரில. தேங்க்யூ மிஸ். 12th லாஸ்ட் இயர் முடித்தோடனே உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். சுமிதா மிஸ் கிட்ட நான் அதெல்லாம் சொன்னதே கிடையாது. ஆனால் ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு அவங்க பார்த்தப்போ. ஆனால் இப்போ எனக்கு கரண்ட்டாக ஜூடி மிஸ் இருக்காங்க. அவங்க கூட இதே மாதிரி ஒரு பாண்ட் அவங்க கூடயும் உருவாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ நிச்சயமாக வந்து நமக்கு அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கு மேலிடும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி பயங்கரமாக அப்படி எமோஷனல், இந்த பக்கம் அதே எமோஷனல் இருக்குது. என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்களால் அதை ஹைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. இப்போ உங்ககிட்ட என்னுடைய ஒரு சில கேள்விகள். இப்போ ஆசிரியர் பணி எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு வார்த்தையில் ஒரு சில வார்த்தைகள்லாம். எல்லா தொழிலுமே கருவிகளோடு இயந்திரங்களோடு போராடுறாங்க. ஆசிரியர் பணி மட்டும்தான் இதயத்தோடு போராடுறது. அதை வந்து ரொம்ப மென்மையாக, ரொம்ப பக்குவமாக, பாதுகாப்பாக அதை கொண்டுட்டு போகணும். அதனால் எனக்கு இந்த ஆசிரியர் பணி ரொம்ப பிடிக்கும். நான் இந்த பணி எனக்கு கடவுள் கொடுத்ததற்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொன்று வந்து என்னுடைய உலகமே, நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய உலகம்னா குழந்தைங்க தான். அதை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்துடும். அவங்கள எப்படி உருவாக்கலாம், இந்த சமுதாயத்தில் எப்படி வரணும் அப்படின்னு நான் அதிகமாக அதை நான் நினைப்பேன். நிச்சயமா. சுமிதா மிஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய அம்மா தான் முதல் காரணம். அவருக்கு ஆசிரியர் பணி மீது இருந்த ஈடுபாடு என்னை ஆசிரியராக ஆக்கியது. ஒரு பொறாமைப்படாத ஒரு பணி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது கண்டிப்பாக ஆசிரியர் பணி. நம்மை விட வளர்ந்துட்டானே அப்படின்னு நினச்சி பொறாமைப்படாத ஒரு பணி ஆசிரியர் பணி. ஒரு மாணவியினுடைய வாழ்க்கை உயர்வதற்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறு துரும்பாக நான் உதவி இருக்கிறேன் அப்படி என்று நினைக்கும் பொழுது நான் ஆசிரியராக இருப்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். கண்டிப்பா. சூப்பர். நீங்க சொல்லுங்க. நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நல்ல குட் குவாலிட்டிஸை நம்ம சொசைட்டிக்கு இவங்க மூலம் நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று எனக்கு என்னென்னா, எப்போ யங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த 14, 15, 16 அந்த குரூப்போடையே நான் இருக்கிறனால எனக்கு இந்த ஸ்கூலில் இது எனக்கு 28th இயரு. ஆனால் எனக்கு வந்து பிள்ளைங்க ட்ரெண்டிங்காக என்ன பண்ணுவாளோ அதை நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன், அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவளுக்கு டஃப் கொடுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது யூடியூபாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், அதை பற்றி அவளுக்கு சரி நிகராக நான் பேசணுன்றது அது இந்த ஃபீல்டில் மட்டும்தான் என்னால் முடியும். என்னை யங்காக ஃபீல் பண்ண வைக்கிறது பிள்ளைங்க தான். சிறப்பான ஒன்று நீங்கள் சொன்ன விஷயம், அது கண்டிப்பாக அடிக்கோடிட்டு பதிவுபட வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இன்னைக்கு நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, நான் சொல்லதை தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இன்று அவர்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்கிறேன். அதனால் நான் ஒரு இளமையோடு நான் இருக்கிறேன், என்னால் உணர முடியுதுன்னு ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுக்கள். ஸோ இன்னும் பேசணும் அப்படின்னா இன்னும் நம்ம நிறையா விஷயங்கள் பேசலாம். ஏற்கனவே அவங்க நிறையா பேசியிருக்கிறாங்க. இப்போ உங்களை நேரில் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கேட்டோம் அப்படின்னா இன்னும் நிறையா சொல்லுவாங்க. ஸோ தொடக்கத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கங்கிறது யாருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஓ இப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. உங்களுக்கும் தெரியாமல் மற்றும் ஒரு சிறப்பு அழைப்பாளரை இங்கே நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். புதுசாக சர்ப்ரைஸ் சொல்கிறீங்க? எப்படி புதுசாக சர்ப்ரைஸ் சொல்லிட்டு புதுசாக கொடுக்குறீங்களே அப்படின்னு. சிஸ்டர் வராங்களா? நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா, சரியா? ஸோ நீங்கள் திரும்பவும் நல்லா
பயங்கரமா கிளாப் பண்ணீங்கன்னா அந்த கெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்காக முன்னாடி இருந்து எந்த வருவாங்க. சைடு பார்க்கணும்? இந்த சைடு அங்க பார்க்கணுமா? இருந்தா இந்த சைடு வருவாங்க. பார்க்கணுமா? ஓ, இங்க நம்ப மாட்டீங்க. எந்த சைடு பார்க்கணும் தெரியலையே. நான் ஃப்ரண்ட்ல தான் சொல்றேன். ஃப்ரண்ட்ல இருந்து வருவாங்க. இங்க 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 வரவங்க சொல்றாங்க எத்தனை பேர் இங்க இருந்து வருவாங்கன்னு சொல்றது. இந்த சைடு சொல்லிட்டு இந்த சைடு வருவாங்க. இந்த பக்கம் இந்த தானா? சைடு சொல்லிட்டு இந்த Are you சைடு sure? வருவாங்க. பக்கா. சோ ஓகே, லெட்ஸ் வெல்கம் அந்த கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணலாம். வெல்கம் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறேன், தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் வந்து ஐ திங்க் நீங்கள் உட்காருங்கன்னு சொன்ன சிதோன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சுட்டாங்க, அங்கே வந்து உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சிடோன்னு சொன்னா தான் அவங்க உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பி சீட்டட். ஸோ ஒரு அசம்பிளியில் இருந்த ஒரு ஃபீல் ஆகுது இப்போ எனக்கு. எல்லா ஸ்டாஃபும் நான் ஓகே வந்து வெல்கம் பண்ணுவீங்க ஓகே அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க எந்திரிச்சது ஓகே, நான் நீங்கள் 3 பேர் எந்திரிப்பீங்கன்னு உண்மையிலே நான் நினச்சே பார்க்கல. இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை மந்தைவெளி பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய பிரின்சிபல் அருட்சகோதரி எலிசா அவர்களை மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஃபாதர், ஆசிரியர் சிஸ்டர், உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிறைய ஃபாதர்ஸோட பேசி பேசி அகைன் என்ன வருதுன்னா ஃபாதர் அப்படின்னு தான் வருது. அங்கேயே பார்த்த உடனே டக்குன்னு ஃபாதர் அப்படின்னு தான் வருது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஆசிரியர் தினம்? ஒரு ஆசிரியர் பணியில இத்தனை ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறீங்க, ஒரு ஆசிரியராகத்தான் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தொடங்கி இருப்பீங்க. ஆமாம். எப்படி அந்த நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் எதனால இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தீங்கன்னு, அதே கேள்வி உங்ககிட்டே இப்போ நான் கேட்குறேன். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மற்ற பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் திருப்பிக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு ஃபைலாக திருப்போம். ஆனால் அந்த ஃபைலை கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்கள், லைஃப் வேணும்னா அந்த லைஃபோட தான் இருக்கணும். நிச்சயமா. அதனால தான் அந்த ஆசிரியர் நான் விரும்பி தேர்ந்தெடுத்தேன். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கிது. அந்த மாதிரி தான் சிஸ்டர் அவங்க சொல்லும் போதும் இந்த ஆசிரியர் பணி இயந்திரங்களோடு இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை தொடர்புபடுத்தி பார்க்க முடியுது. ஆனால் இதயங்களோடு பணி செய்வது, எல்லாரும் ஃபைலாக புரட்டிட்டு இருப்பாங்க, நாங்கள் அதை கொஞ்சம் திருப்பி போட்டு அதை லைஃபாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், புரட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தினத்துக்கு வந்திருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி வாயிலாக ஏராளமான ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான இனிய இதயங்கள் வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரியர் தின சிறப்பு செய்தியாக நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன சிஸ்டர்? ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் வந்து ஒரு மனிதனை வந்து தன் எண்ணத்தில் கொண்டிருப்பார். ஆனால் அந்த எண்ணத்தில் கொண்ட மனிதனுக்கு உயிர் கொடுக்கறது தாயினுடைய கருவறையாக இருக்கும். உயிர் கொடுத்துருப்பாங்க. அந்த உயிரோடு வெளியில் வருகின்ற பொழுது அந்த உயிருக்கு ஒரு உரு கொடுக்கிறது ஒரு ஆசிரியர். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். எழுத்தை அவர் அறிவித்து விட்டார். ஆனால் அந்த எழுத்தை வெளிக்கொணர்வதற்கு ஒவ்வொரு மாணவனுடைய கையில் விரல்களில் பார்த்திங்கன்னா நளினங்கள் இருக்கிறது. நளினத்தின் வெளிப்பாடு தான் எழுத்து. ஒவ்வொரு நளினம் என்று சொல்லும் பொழுது ஒரே நளினம் இருக்காது. இப்போ 8 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருட ஒரு நளினம் இருக்கின்றது. முக பாவனையை பார்க்கிற ஒரு நளினம் இருக்கின்றது, பார்வையில் ஒரு நளினம் இருக்கின்றது, சிரிப்பில் ஒரு நளினம் இருக்கின்றது, அமர்ந்திருப்பில் ஒரு நளினம் இருக்கின்றது. அதே போன்று அந்த நளினம் எழுத்திலும் பல நளினங்கள் இருக்கின்றது. ஒரே ஆதாம், வடிவம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற நளினங்கள் வேறு வேறு. அந்த நளினத்தை வெளிக்கொணர்பவர் ஒரு ஆசிரியர். அடுத்தது உரு கொடுத்தால் உயிர் கொடுத்து தீபமாக ஏற்றக்கூடிய ஒரு தீப சுடராக நான் ஆசிரியரை பார்க்கிறேன். அணையா நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு தூண்டுகோல் ஒன்று தேவை. அவ்வப்பொழுது எரிகின்ற நெருப்பை திரியிலே பார்த்தீங்கன்னா கறி இருக்கும். அந்த கறியை எடுத்து விட்டு மறுபடியும் தூண்டுகோல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஒரு பணி ஒரு ஆசிரியர் பணி. பொறாமைப்படாத ஒருவர் என்றால் ஆசிரியர் மட்டும்தான். தன்னுடைய மானம் உயர்ந்து விட்டானே, நான் இங்கே இருக்கிறேனே என்று ஒரு காலம் பொறாமைப்படாமல் பெருமைப்படக்கூடிய ஒரு பெருமை மிக்க பணி ஆசிரியர் பணி. மீண்டும் என்று சொல்ல வேண்டுமென்றால், பெற்றோர்கள் வந்து ஒரு நாள் லீவ் விட்டால் போதும், ஏன் லீவ் விட்டீங்க முடியலையே அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு குழந்தையை இன்று வளர்ப்பதற்கு பெற்றோர் கஷ்டப்படுகின்றார். ஆனால் ஒரு வகுப்பறையில் 40, 60, 100 என வைத்து அத்தனை மாணவிகளையும் தன்பால் ஈர்க்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனவென்றால் ஆசிரியர் பணி என்பது ஒரு மைக்ரோஸ்கோப்.
மைக்ரோஸ்கோப் பார்த்துருப்போம், அதில் வந்து மைன்யூட்டு பொருளெல்லாம் பார்த்துட முடியும். அதே போல் பிள்ளைகளிடம் மாணவிகளிடம் உள்ள சின்ன சின்ன திறமைகளாக இருந்தாலும் சிறிய சிறிய குறைகளாக இருந்தாலும் அத்தனையும் கண்டுபிடித்து குறைகளை களைந்து விட்டு அதை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுருவாங்க. வேறு யாரிடமும் அம்பலப்படுத்தி சொல்ல மாட்டார்கள். நிறைகள் இருக்கின்ற நிறைகளை எல்லாம் இவ்வளவு திறமைகள் இருக்கு, வளர்த்துக்கொள், நன்றாக பேசுகிறாய், பேச்சு போட்டியில் கலந்து கொள், அழகாக வரைகின்றாய், நல்ல வரைபடம் வரைந்து டிராயிங் போர்டில் காம்படிஷனில் போங்க. எல்லா திறமைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, ஒரு மைக்ரோஸ்கோப்பாக ஒரு ஆசிரியரை நான் பார்க்கின்றேன். ஒரு கல்லில் வந்து பார்த்தோம்னா சிற்பங்கள் மறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சிற்பம் மறைந்திருக்கின்றதே கண்டுபிடிப்பவர் இந்த ஆசிரியர் தான், வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்று கூட நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமே எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் தான். நினைத்து பார்க்கணும், ஒவ்வொன்றை நினைத்து பார்க்கணும், ஆசிரியர் தான். அதனால் இப்படியாக ஆசிரியர் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் 100% எல்லாவற்றிலும் வெற்றியை கொணர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பவர் ஆசிரியர்கள். என்னிடம் கொடுத்து விட்டாங்க, எப்படியாவது கொண்டு வந்து விடுவேன். ஒரு வீரத்தோடு போராடக்கூடியவர்கள் ஒரு ஆசிரியர்கள். நிறைய சவால்கள் இருக்கின்றது. அன்றைக்கு ஈஸியாக இருந்துச்சு, படிப்பை சொல்லி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கொண்டு விட்டுட்டோம்னா பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் நிறையா இருக்குது. செல்ஃபோன் ஒரு சங்கடங்களாக இருக்குது, திரைப்படம் ஒரு சங்கடங்களாக இருக்குது. வெளியே நடந்து போனோம்னா பல ஒட்டிக்கு இந்த ஒட்டிக்கு நிறைய சொல்கிறாங்களே, அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, அதெல்லாம் ஒரு சங்கடங்களாக இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அத்தனையிலுமிருந்து இவர்களை மீட்டு கொண்டு வருவது என்றால் மிக சுலபமான விஷயமே கிடையாது. அன்று ஆசிரியர்கள் அமர்ந்திருப்பார்கள், திண்ணை பள்ளிக்கூடம் உட்கார்ந்து சொன்னால் கேட்டணும், உட்கார்ந்தே தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு 5 நிமிடம் அருமையாக உட்கார்ந்திருப்பதற்கு முடியவில்லை, அப்பப்போ ஆடிக்கிட்டே இருப்போம். அத்தனையிலையும் ஆசிரியர் பொறுமையாக இருந்து வழிநடத்துகிறார்கள் என்றால் இது ஒரு சவால் மிக்க பணி. இந்த சவால் மிக்க பணியை ஒரு சாதனையாளை பிள்ளைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சரித்திரம் படைக்கக்கூடிய மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வரலாறே ஆசிரியர் கையில் தான் உருவாக்கப்படுகின்றது. மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை, உங்களை ஏற்றிவிட்டு உயரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஏணிப்படிகளை, ஒரு கரையிலிருந்து அடுத்த கரை கொண்டு போய் விட்டுட்டு வந்து நிற்கின்ற படகோட்டியாக இருக்கக்கூடிய அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து வாழ்த்துங்கள், போற்றுங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்க, பல்லாண்டு வளர்க என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இதே வேளையில் உங்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பலமுறை மாதா தொலைக்காட்சியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது பதிவு செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய வகுப்பறையில் ஆசிரியர்களின் கையில் பெரும்படி வாங்காத குழந்தை நாளைய சமுதாயத்தில் காவல்துறையின் கைகளிலால் பெரும்படி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோடு இன்னைக்கு இந்த ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக வந்திருக்குது. ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. உங்கள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, உங்கள் பிரின்சிபல் சிஸ்டர் இருக்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு டீச்சர்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களை என்ன பாட்டு பாட சொல்லலாமா, என்ன செய்ய சொல்லலாம் அவங்கள? இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் பற்றி இவ்வளோ சொன்னோம்ல, ஸோ அவங்க இவ்வளோ இயர்ஸ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அதாவது இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உங்களோட பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பற்றி ஏதாவது ஒரு சிலரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சராக கூட இருக்கலாம். ஒன் வேர்ட் ஆன்சராக கூட ஓகே. நீங்கள் சிறந்த தலைவர்கள் எங்கள் கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் பெருமைப்படுறோம். வருங்கால சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல பெருமைப்படுறோம். கண்டிப்பாக. டீச்சர் நீங்கள் என்கிட்ட படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க வந்து எவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்கன்னா, 12th முடிச்சுட்டு போனோன்னே நான் ரொம்ப சோகமாயிருவேன். எனக்கு கொஞ்ச நாள் அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை விட்டு போகிறாளே அவ அப்படின்ட்டு இருக்கும். என்னிடம் படித்து சென்ற மாணவிகளில் பெரும்பாலானோர் இன்று வரை என்னோட காண்டாக்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்தோஷமான தருணங்களாகட்டும் என்னை அழைக்காமல் இருந்ததில்லை, நானும் போகாமல் இருந்ததும் இல்லை. இன்று வரை அவர்கள் என்னுடைய மாணவிகளாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும், அவர்களே பிள்ளைகள் பிறந்தாலும் இன்று வரை என்னுடைய மாணவிகளாக தான் இருந்து கொண்டு வருகிறார்கள். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு வந்து லைஃப்பில் எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும், எந்த நிலைக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான்.
ஸோ இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக அன்புள்ள ஆசிரியருக்கு நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் உங்களுக்கு தூண்டுதலாக இருந்த, இன்று நாம் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல ஆசிரியர்களை நிச்சயமாக நீங்கள் நினைவு கூர்ந்திருப்பீர்கள். அதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா, சென்னை மந்தைவெளி சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய மாணவிகளும் ஆசிரியரும் அதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த தலைமை அருட்சகோதரி அவர்கள் தான். ஸோ அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ டீச்சர்ஸ் டே இல்லையா? ஸோ ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். யார் தான் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க? உங்கள் டீச்சர்ஸில் யார் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க? இங்கே யாரும் ஆட மாட்டாங்களா? அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? ஜூடி மிஸ் பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடுவீங்களா மிஸ்? அப்போ ஒரே ஒரு பாடல் பாடலாமே, ஏதாவது ஒரு பாடல். மிஸ் 3 பேரும் சேர்த்து பாடுங்க. வேணாம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ என்னன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் பாடுவாங்க. கண்டிப்பா. ஆஹா, இதெல்லாம் ரொம்ப ஓர வஞ்சன டீச்சர்ஸ். நீங்க பாருங்க, நான் சொல்றப்ப கேட்கல, உங்க பிரின்சிபல் சிஸ்டர் சொன்ன உடனே டக்குன்னு மைக் எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகுறீங்க. என்னுடைய ஆசிரியரை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் என்ன ஒன்றாவே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாமே நான் அப்போலேருந்து இருக்காங்க. 99 ஸ்கூலுக்கு வந்தேன், அப்போலேருந்து இருக்கிறாங்க. ரெடி. ஸோ அவங்க வந்து ஃபாத்திமா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் டீச்சர்ஸும் போடுவாங்கன்னு. பிரின்சிபல் சிஸ்டர் வந்து அது வரைக்கும் நான் சொன்னப்போ கூட அவங்க கேட்கல, நீங்கள் சொன்னப்போ கேட்கல. பிரின்சிபல் சிஸ்டர் வந்து எங்கள் டீச்சர்ஸ் பாடுவாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் சிஸ்டர் அதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஹா பிரின்சிபல் சொல்லிட்டான் அப்படி. அதான் அந்த ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் இங்கே வாங்க டீச்சர்ஸ், நம்ம இங்கேருந்து நம்ம நண்பர்களுக்காக எல்லாரும் சேர்ந்தே என்ன பண்ணலாம்னா பாடலாம். ஸோ அவங்கள கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிக்கலாம். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புய 7 தூண்களுமாய், மாண்புய 7 தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தார் உனையே பரமன், பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டாய், ஞானம் நிறை கன்னிகையே. ஸோ ரொம்ப சூப்பராக நம்முடைய அருட்சகோதரிகள் எல்லாரும் பாடினாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே. ஸோ செலிப்ரேஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் என்னெல்லாம் இருக்கும்? இங்கேருந்து ஒரே ஃபாத்திமா கேக் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கேக் கட் பண்ணி நம்மளுடைய ஆசிரியர்கள் தினத்தை நம்ம எல்லாம் இணைந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கின்றோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. அன்புள்ள ஆசிரியருக்கு அன்போடு மாணவன் நான்.